ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன்டா. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது மை இடியட் பாய் ஃப்ரெண்ட் செகண்ட் பார்ட் தான்டா. ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் நம்ம எங்கனக்குள்ளே ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா, டே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேகே வந்து டேயை நல்லா திட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலான்டா. இப்படியே 1 மந்த் பாஸ் ஆயிடுச்சுடா டேக் குக் அந்த இன்சிடெண்ட் நடந்து. அதுலேருந்து டே வந்து ஜேகேவை பார்க்குறதே இல்லை. ஜேகே எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் டே வந்து கொஞ்சம் கூட அவங்கள மதிக்கிறதே இல்லை. எந்த மாதிரி சொல்லணும்னா, டே வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஜேகேவை பார்க்கணும்னு நினச்சாரோ அதை விட பல மடங்கு ஜேகே போடுவாங்க, எப்படியாச்சும் டேவை பார்த்துடணும்னு. இந்த மாதிரி சொல்லலான்னா, பிஸ்னஸ்ஸு இல்லை ஹையர் ஸ்டடிக்காக அப்படின்ட்டு நாம்ஜூனை ஓயாமல் பார்க்க வருது. அந்த சாக்கில் டேவை பார்த்துடலான்னு திங்க் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிவிட்டு ஜின்னுட்ட போயிட்டு எனக்கு அந்த சமையல் குறிப்பு சொல்லித்தாங்க, இது சொல்லித்தாங்க அப்படின்னு ஃபன் பண்ணுறது. இதெல்லாம் டேக்கும் தெரியும் இவன் நம்மளுக்கு தான் பண்ணுறான்னு. பட் இருந்தாலும் டே வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்பாரா, நம்ம அவனுக்காக அப்போ பேச போய் அவன் நம்மளை திட்டி விட்டானே, அவன்கிட்ட போய் நம்ம திருப்பி பேசணுமா அப்படின்னு ஹர்ட்டில் தான் அவர் வந்து ஜேகேவை மதிக்காமன்னு சொல்ல முடியாது, கண்டுக்கிறவே மாட்டார். ஆனால் ஜேகேக்கு தெரியாமல் பார்ப்பார். அவர் பண்ணுற எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பார். பட் ஜேகே முன்னாடி அதை காட்ட மாட்டார். இது நாம்ஜூனு, ஜின்னுக்கு, யூஜின், ஹோபி எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அவங்க தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாங்க, அவங்களாம் சொல்லட்டும் அப்போ நம்ம பார்த்துக்கலான்னு. ஸோ அந்த மாதிரியே தாண்டா லைஃப்லேயே ஒரு 1 மந்த் அப்படியே பாஸ் ஆயிடுச்சு, எந்த ஒரு கன்வர்சேஷனும் இல்லாமல். ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணுறாரு டேவோட அந்த சின்ன பிள்ளைத்தனமான ஆக்டிடியூட், வாய்ஸு, இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இருந்ததை விட இப்போ தான் டேவை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி விட்டுறக்கூடாதுன்னு அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்லிடலான்னு முடிவு பண்ணுறாரு. ஓகே, இப்படியே கட் பண்ணிட்டு நம்ம டே சைடு பார்க்கலாம்டா. டேங் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து நாம்ஜூனும் ஜின்னு 2 பேருமே வெளியே போயிட்டாங்க ஒரு ஒர்க்குக்காக. டே மட்டும்தான் தனியாக இருக்காங்க. ஸோ தனியாக இருந்தாலே சொல்லவா வேணும் நம்ம வீட்டில் எப்படி இருப்போம்னு. நல்லா ஹெட்ஃபோனில் பாட்டு போட்டுக்கிட்டு ஃபுல் சவுண்டில் கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்கடா. ஜாலியாகவும் இருக்காங்க, ஆனால் கேட்குறது வந்து லவ் ஃபெயிலியர் சாங்கு. ஆனால் அதையே என்ஜாய் பண்ணிவிட்டு கேட்குறாங்க. ஒரு 1 ஹார் நல்ல என்ஜாய்மெண்ட்டில் இருக்குமே, திடீர்னு அவங்களுக்கு வந்து ஃபோன் ரிங் ஆகுறது கேட்குது. ஹெட்ஃபோனில் சாங் ஸ்டாப் ஆகிட்டு ஃபோன் ரிங் ஆகிற சவுண்ட் கேட்குது. பார்த்தா அது வந்து ஜேகேட்டேருந்து வந்திருக்கு. டேயாங்குன்னா கொலவலியாக நடுங்கிருச்சு. எதுக்கடா இவன் கூப்பிட்றியா, நேரில் திட்டினது பத்தாதா, ஃபோன் பண்ணி திட்டுறது கூப்பிட்றியாண்ணா, என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார். இப்படியே 3 ரிங் போயிடுச்சு. சரி இதுக்கு மேலே விட வேணாம் அப்படின்ட்டு 4th ரிங்கில் அட்டன் பண்ணிடுறாரு. ஹலோ, ஏய் உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமாடா? கவனிக்கலை, என்ன சொல்லுங்கள், என்ன பண்ணுற? சும்மா தான் பாட்டு கேட்டுக்கிட்டு. ஏன் உங்களுக்கு ஏதாச்சும்? எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், அதான் கிளம்பு. எங்கே ஏதுன்னு சொன்னாதான் வருவியா? கிளம்பு. நான் வரல, அம்மா நிறையா வேலை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் பார்க்கணும், அப்புறம் பண்ணலைன்னா திட்டுவாங்க. ஐயோ, நீ தான் எல்லா வேலையும் பார்த்து வைக்கிற பாரு கரெக்டாக. ஒழுங்காக கிளம்பி வா, உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன். வீட்டுக்கு வெளியே வா? அங்கே எதுக்கு நிற்கிறீங்க? உன்னைய கூப்பிட்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே தானே நிற்கணும், பக்கத்து வீட்டுக்கு வெளியேவா நிற்கணும்? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன? ஒன்றும் இல்லை, எதுக்குன்னு சொல்லுங்கள், நான் வரேன். எதுக்கு? நான் அங்கே போய் சொல்கிறேன், நீ கிளம்பு. கூட பேசாது சரியா? 5 நிமிஷம் தான் உனக்கு டைமு, டக்குன்னு கிளம்பி வா. ஹலோ ஹலோ, ஃபோனை கட் பண்ணிட்டான். முழுசாக எதுவுமே பேசுகிறது இல்லை, நான் பேசுகிறத கேட்குறது இல்லை. அவன் வாட்டுக்கு ஃபோன் பண்ணுவான், சொல்ல வேண்டியது சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். டியூப்லைட் மரமண்டை, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? எதுக்கிட்டேயாங் இவனை போய் லவ் பண்ண? வேற ஒருத்தவன் கூட உனக்கு கிடைக்கலையா? இன்றைக்கி தான் குளிக்க வேணான்னு நினச்சேன், குளிக்கிற மாதிரி பண்ணிட்டேன் லூசு பையன் அப்படின்ட்டு டேயாங் ஜெயக்கை திட்டிட்டு அவர் வாட்டுக்கு ரூம் கிளம்புறாரா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் ட்ராக் வந்துட்டு அவர் வழக்கம் போல் அந்த க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஷர்ட் தான் எடுத்து போடுறாரு. கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே மேக்கப் போட்டு கண்ணாடியை பார்த்து பேசுகிறாரு. நீங்கள் வாரு, அவனை நம்பி இன்றைக்கி நான் அந்த ட்ரெஸ்ஸை போடுறேன். நீ லக்கி ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை உடச்சிடாத. நீ மட்டும் நான் நினச்சதை இன்றைக்கி நடத்தலைன்னா உன்னை அன்லக்கி கலருன்னு சொல்லி ஊர் ஃபுல்லான்னு டம்பாட அடிச்சு, புரியுதா?
அந்த டியூப்லைட் வேறு எதுக்கு கூப்பிட்டான்னு தெரில. வளர்ந்த மாடு வளர்ந்துருக்கானே தவிர மண்டையில் மசாலாவே இல்லை. கொஞ்சமாச்சு என்னை புரிஞ்சுக்கிறானா? இவ்வளோ அழகாக இருக்க பையன் வந்து வந்து பேசுகிறானே. திருப்பி போவோம், இல்லைன்னா டக்குன்னு ஃபோனை போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறேன் லூசு பையன். சரி, டேயும் இந்த மாதிரி ஜேகே திட்டிகிட்டே வெளியே வராங்க. பார்த்தா ஜேகே வந்து வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பைக்கில் நிற்கிறாரு. ஏய், உனக்கு கிளம்ப எவ்வளோ நேரமா? பின்ன உங்களை மாதிரி 5 நிமிஷத்தில் கிளம்ப முடியுமா? குளிச்சும் குளிக்காமலும். குளிக்கிறத பற்றி நீ பேசுறியா? டக்குன்னு வா. கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்டாக பேசுகிறாரா அப்படின்ட்டு வீடை லாக் பண்ணிட்டு சாவி வச்சுட்டு ஜேகே கிட்டே போகிறாங்க. எங்கே போகிறோம்? ஏதாச்சும் முக்கியமான பிளேஸுக்கு போகிறோமா? வண்டியில் ஏறு, நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எது கேட்டாலும் சொல்ல மாட்டியா? அங்கே அதில் போகிறதுக்குள்ளே எதுக்கு 1008 கேள்வி? ஏறு சொல்கிறேன் அப்படின்ட்டு காண்டா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு டேக்கும் என்ன பேசணும்னு தெரில. அதுக்கு மேலே இவன்ட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்ட்டு வண்டியில் ஏறி உக்காந்துடுறாரு. நல்லா கேப் விட்டு தான் உட்காடுறாங்க. ஜேகேக்கும் டேக்கும் நல்லா அவ்வளோ கேப் இருக்குது. உட்காந்துட்டு ஜேகே அவர் வாட்டுக்கு வண்டியில் போய்கிட்டே இருக்காரு. டேயாங்கும் ஒன்றுமே புரியாமல் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. பின்னாடி சீட்டை பிடிச்சிட்டே வராங்க. சடனாக என்ன நினச்சாங்கன்னு தெரில, அவங்க கையை எடுத்துகிட்டு வந்து ஜேகே ஷோல்டரில் வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஷோல்டர் கொஞ்சம் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஜேகே என்ன சொல்லுவான், அவன் திட்டிட்டா அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் திருப்பி எடுத்துட்டாங்க கையை. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஒரு 1/2 an hour ட்ராவலு. 1/2 an hour கழித்து அவங்க திருப்பி கை போடணும் அப்படின்னு அவங்க மனசாட்சி சொல்லுது. சரி, போட்டு தான் பார்ப்போம் அப்படின்ட்டு கையெடுத்துட்டு ஜேகே ஹிப் சைடு கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க முன்னாடி வரைக்கும். டச் பண்ணன்றப்போ அவங்களுக்கு திருப்பி நர்வஸ் ஆகி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு எடுத்துடலாம் அப்படின்றக்குள்ளேயும் ஜேகே அவங்க கையை பிடிச்சி அவங்கள ஹக் பண்ணுற மாதிரி வச்சிடுறாங்க. டேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவனே ஹக் பண்ணிக்கிட்டான், அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் இந்த செகண்டை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஜேகே நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜேகே பின்னாடி சாஞ்சிட்டாங்க. அவர் முதுகில். ஜேகே வாட்டுக்கு சிரிச்சிட்டு அவர் வாட்டுக்கு பைக் ஓட்டுறாரு. சைடு மிரரில் அப்பப்போ டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்குறாரு. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவங்க கண்ணை மூடிட்டு அந்த ட்ராவலை ரசிக்கிறது, அந்த டயத்தில் அவங்க முடி பறக்கிறது, அவங்க ஃபோர்ஹெட்டு அப்படியே அழகாக காட்டுது. ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்க பையனா நம்மளை போய் லவ் பண்ணா, ஜேகே நீ ரொம்ப கொடுத்து வச்சேன்டா கலக்கு அப்படின்ட்டு ஜேகே வந்து அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பைக் ரைட் பண்ணுறாரு. டேயாங் என்னென்னா அப்படியே அவர் ஹக் பண்ணிவிட்டு நல்லா சாஞ்சு அவர் முதுகில் அழகாக அந்த கண்ணை மூடி அந்த ட்ராவலை ரொம்ப ரசிக்கிறாரு. இப்படியே 1 hourல அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த என்ன மாதிரி இடம்னு பார்த்தோம்னா ஒரு கப்பல்ஸ் பார்க்குடா. அது வந்து டேம் பக்கத்தில் இருக்கும். அங்கே மோஸ்ட்லி கப்பல்ஸ் தான் இருப்பாங்க. பார்க் ஏரியா. டேங்க் ஒன்றுமே புரியல. இவன் என்னடா லவ் பண்ணுறவங்களா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? என் வயிற்றுச்ச கிளப்புறதுக்குன்னே எல்லாமே பண்ணுவியா நான் லூசு பையா அப்படின்ட்டு ஜேகேயை திட்டிகிட்டே ஜேகேயை பார்க்குறாங்க. ஜேகேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் திட்டமேது டேயோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த கண்ணோட சுருக்கம் எல்லாமே அவர் ரொம்ப ரசித்து பார்க்குறாரு. டேங்க் ஒன்றுமே புரியல. என்னடா நான் இவன் எப்படியோ பார்க்குறேன், என்னாச்சு இவனுக்கு அப்படின்ட்டு. ஜேகே என்னடா இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? சும்மா தான். ஏன்? இல்லை, இங்கே கப்பல்ஸாக இருப்பாங்க. நம்ம வேணால் வேறு இடத்துக்கு போய் பேசலாமே. ஏன்? கப்பல்ஸாக இருந்தால் என்ன, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? வா. அப்படிலாம் இல்லை ஜேகே, எனக்கு என்ன பிரச்சனை, நம்ம போகலாமே. வா. ஆனால் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லை. உன்ட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன், வா அப்படின்ட்டு ஜேகேவை நடந்து முன்னாடி போயிடறாங்க. டேயாங் பின்னாடியே ஜேகேவை பார்த்துட்டே போகிறாங்க. இவங்க என்னைக்காச்சும் கொஞ்சம் சிரித்து பேசியானா சிடுமூஞ்சி பையன், எப்போ பார்த்தாலும் மூஞ்சி எப்படியே வச்சுக்கிறாங்கன்ட்டு திட்டிக்கிட்டே போகிறாங்க. போனால் ஜேகே வந்து அவர் வாட்டுக்கு அசால்ட்டாக ஒரு பெஞ்சில் உக்காந்துட்டு அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேயாங்க்கும் ஒன்றுமே புரியலை. அவரும் எதுவுமே பேசாமல் ஜேகேக்கு கொஞ்சம் கேப் விட்டே உட்கார்றாரா. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த பெஞ்சில் 2 பேர் கார்னரில் தான் உட்காந்துருக்காங்க. நடுவில் இன்னும் 2 பேர் உட்காரலாம், அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து டேவை கழுத்தை மட்டும் சாய்ச்சி டேவை பார்க்குறாங்க. டே வந்து ஜேகேவை பார்த்துட்டு என்ன அப்படின்ட்டு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி கேட்குறாங்க. இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வாடா.
பக்கத்தில் வாடா, முக்கியமான விஷயம் சொல்லணும். கத்தியா பேச முடியும்? அப்படின்ட்டு டேங்க்கும் கொஞ்சம் பக்கத்தில் வராங்க. உங்கள் ஊரில் இதான் பக்கமா? இன்னும் 2 பேர் உட்காரலாம், பக்கத்தில் வா. என்னாலாம் வர முடியாது, இது போதும், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் கிளம்புறேன். சபா அப்படின்ட்டு ஜேகே எத்திரிச்சு டேயாங் பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. ரொம்ப நெருக்கமாக இல்லை, பட் டிஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. டேயாங்க்குனா ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. க்ரஷ்ஷை தூரத்தில் பார்த்தாலே படப்படன்னு இருக்கும். இவ்வளோ பக்கத்தில் உட்கார வச்சு பார்த்தா சொல்லவா வேணும் அது இந்த மாதிரி இருந்திருக்கும்னு. ஸோ ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னடா பேசுவான்னு. ஜேகே எதுவுமே சொல்லாமல் டேயாங்கோட கையை பிடிச்சி அவர் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே கையவே பார்த்து பேசுகிறாரு. சாரி டேயாங், நான் அன்றைக்கி பார்க்கில் வந்துட்டு அப்படி நடந்திருக்கக்கூடாது. எனக்கு புரியுது அந்த செகண்டு என் மேலே தான் தப்புன்னு. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்டா, நீ அதனால தான். ஓகே, நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னா, ஆக்சுவலாக நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன்டா. நான் நெக்ஸ்ட் வீக் கிளம்பிடுவேன். போயிட்டு எப்போ வருவேன் இல்லை வருவேனா எதுவுமே தெரியாது. அந்த டயத்தில் உனக்கு ஒரு ஹோப் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் அதனால தான்டா நான் ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணலை. அண்டு எனக்கும் அதில் பெருசாக விருப்பம் இல்லை லவ்லலாம். ஸோ நான் எப்படினாலும் 1 வீக்கில் கிளம்பிடுவேன். இங்கே இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை. உன்னை ஹர்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் சாரி கேட்கலாம்னு. சாரிடா டேயாங்க அப்படின்ட்டு டேயாங்க பார்க்குறாரு. டேயாங்குன்னா கண்ணுலேருந்து தாரையாக தண்ணி வருது. இவன் லவ் தான் பண்ணலை, அட்லீஸ்ட் கூடையாச்சும் இருப்பான்னு நினச்சேன், பார்க்குற தூரத்துலையாச்சும். இப்போ என்னடானா அதுவும் இல்லை, போகிறேன்றான் அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறாங்க. உங்களுக்கு வார்த்தையே வரல என்ன சொல்லணும்னு. அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகேனா இப்போ நான் என்னடா சொல்லிட்டேன், ஏன்டா அப்படி அழுகுறேன்ற மாதிரி பார்க்குறாங்க. டேயாங் எதுக்குடா அழுகுற, என்னடா ஆச்சு, நான் திருப்பி உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னா? இதுக்கு மேலே நீ ஹர்ட் பண்ண என்ன ஜேகே இருக்குது? நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா இன்றைக்கி, ஆனால் நீ திருப்பி என்னை கஷ்டப்படுத்திட்டேன். உனக்கு ஏன்டா என் லவ் புரிய மாட்டுது? நான் என்ன பண்ணால் உனக்கு புரியும், ஏன் இப்படி பண்ணுற? நான் என்னடா பண்ணுவேன், நான் என்னோடய லைஃப் இது இல்லைடா டேயாங்கு. நான் வெளிநாட்டுக்கு போகணும், நிறையா சம்பாதிக்கணும், இதுதான்டா என் ஆசை. நான் நெக்ஸ்ட் வீக் போயிடுவேன்டா. போகிற வரைக்கும் 1 வீக் உன் கூட ஹாப்பியாக இருக்க சொல்கிறியா? அதுக்கு பேர் இங்கே ஒரு டேயாங்கு, எனக்கு இப்படிலாம் இருக்க பிடிக்காது. அதனால தான் உன்கிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் செட் ஆகாது சரியா? நீ ஒழுங்கா அவங்க வீட்டில் பார்க்குறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இரு. கொஞ்ச நாட்டில் நீ என்னை மறந்துடுவ. போதும் நிறுத்து ஜேகே, நீ யாரும் சொல்கிறதுக்கு நான் ஒருத்தம் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு உன்னை மறந்துடுவேன் நீ எப்படா சொல்ல? அது எனக்கு தெரியும், உன்னை நான் மறப்பேனா மாட்டேன். நான் உன் முடிவை சொல்லிட்டேல, இனி என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வீட்டில் மட்டும் போய் விட்டுரு ப்ளீஸ் அப்படின்ட்டு டேயாங் வந்து எந்திரிக்கிறாங்க. கையை உதறி விட்டுட்டு ஜேகே கையை உதறி விட்டு அவர் வாட்டுக்கு எந்திரிச்சு நடக்கிறாரு. ஜேகேக்குன்னா சிரிப்பு. அவருக்கு ஒரு சைடு கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு சைடு சிரிப்பாகவும் இருக்குது. டக்குன்னு போய் டேயாங் கையை பிடிச்சி இழுத்து டேயாங்க அப்படியே அவர் செஸ்ஸோட ஹக் பண்ணிக்கிறாரு. டேயாங்க்கு எதுக்கு ஹக் ஹர்ட் பண்ணுறான் ஒன்றுமே புரியலை. பட் இருந்தாலும் அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷோல்டர் தேவைப்படுச்சு அவங்களோட அழுகையை இது பண்ண. ஸோ ஜேகே நல்லா ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. அவங்களால எதுவுமே பேசவும் முடியலை, அழுகிறத தவிர எதுவுமே பண்ண முடியல. ஜேகே வந்து லைட்டாக டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, நான் எது சொன்னாலும் நம்பிடுவியாடா அப்படின்னோடனே டேயாங் கொடுமை பிள்ளை டக்குன்னு ஜேகே ஃபேஸை பார்க்குறாங்க. அண்ணாந்து ஜேகே பார்த்து லைட்டாக கண்ணடிக்கிறாங்க. டேயாங்க்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலடா, அது வந்து அப்படின்ட்டு டேயாங்கோட 2 கண்ணத்தை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் கண்ணை மட்டும்தான் பார்க்குறாங்க. டேயாங்க்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் ஜேகேவோட ஃபீலை ஜேகே மூலியமா, அது அவர் தொடாமல் ஜேகே தொடுறாரு. அவர் அந்த கண்ணத்தை தொட்டது, ஹக் பண்ணது, பைக் ரைடு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டேவை அப்படியே ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரி ஜேகேவோட ஐஸையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஜேகேவும் அதே மாதிரி தான். எந்த ஒரு கெட்டதும் தெரியாத ஒரு குழந்தைய தொடுற மாதிரி தான் டேயாங்கை பிடிச்சிருக்காங்க. அந்த கண்ணில் அவ்வளோ லவ், அவ்வளோ கேர், அவ்வளோ இன்னசென்ட். அது ஜேகேக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயும் போகலடா, உன்னை விட்டு என்னால் போகவும் முடியாது. அப்போ இப்போ நீ சொன்னது சும்மா சொன்னேன்டா. டேயாங், நான் மற்றவங்க மாதிரி கிடையாதுடா. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கே தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான்டா டேயாங்கு. அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு வெளியே போயிடுவாங்க. ஸோ நான் மட்டும்தான் இருப்பேன். பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் கிடையாது. யார்கிட்டையும் பேசினதும் இல்லை. ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாதுடா. நான் அவ்வளோவா சோசியல் பட்டர்ஃப்ளையும் கிடையாது. ஸோ உன்னோட லவ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு, என்னோட மைண்டை நான் ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேனே தவிர நீ வேணான்னு நான் ஒரு நாள் கூட நினச்சது இல்லைடா. உனக்கு தெரியுமா என்னான்னு தெரில. ஆனால் உன்னை காலேஜில் பஸ் ஸ்டாப்பில் வச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சுடா. அது லவ்வா, அட்ராக்ஷனா எதுவுமே எனக்கு தெரிலடா. என் லைஃப் லாங் நீ இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் உங்ககிட்ட அன்றைக்கி வந்தேன். அப்போ தான் உன்ட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்து சண்டை போட்டேன். சண்டையில் தான் போட்டேன். ஆனால் நீ பொசுக்குன்னு அண்ணன்ட்டியா, அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். ஆனால் அப்போ தான்டா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்காகவும் ஒருத்தவங்க இவ்வளோ பண்ண ரெடி ஆயிட்டாங்கன்னு. அன்னைக்கு பார்க்கில் கூட நீ எனக்காக அவட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. நீ எனக்காக அவட்ட பேசினது எல்லாமே, அன்னைக்கு நடந்த எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய தடவை நானே என்னை திட்டினேன். ஏன்டா லூஸ் இப்படி போய் பண்ணிட்ட, உனக்காக அதெல்லாம் பேசினான்னு. ஆனால் நான் என்னடா பண்ணுவேன், நான் அப்போ இருந்து அப்படியே வளர்ந்துட்டேன். அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் தான்டா என் மனசு ஒன்று ரொம்ப தேடிச்சு. ஒரு கட்டத்தில் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ 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 எனக்கு இந்த மாதிரி ரிங்கு, டெக்கரேஷனு அது இதுன்னெலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சதில் சொல்கிறேன். ஐ லவ் யூ டேயா. எனக்கு என் லைஃப்பை ஓம் கூட வாழணும் லைஃப்லாம். என் குழந்தைக்கு அம்மாவாக நீ இருப்பியா? இவ்வளோதான். டேயாங்க்கு இது கேட்டோன்னே ரொம்ப நாள் அவங்க க்ரஷ், அவங்க லவ், அவங்ககிட்ட இருந்து என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை கேட்டுட்டாங்க. அவங்களால அந்த செகண்டை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலை. எதுவுமே அவங்க வாயிலேருந்து ஓகேன்ற ஒரு வார்த்தை கூட அவங்க வாயிலேருந்து வரல. ரொம்ப ஒரு சந்தோஷத்துலேயும் ஒரு கஷ்டத்துலேயும் கண்ணுலேருந்து தண்ணீரோட. ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பொறுக்கிட்டா என் மனசில் இவ்வளோ வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படிலாம் என்னை அளவிட்டேன். எத்தனை நாள் தெரியுமா அந்த ஒரு வார்த்தைக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தேன். நீ என்னடா ஆனால் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு அடிக்கிறாங்க. ஜேகேவும் ஏ அடிக்கிறேன்னா அடிடி, நான் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு அடிடி. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? லூசாடா நீ? இவ்வளோ தூரத்துக்கு அப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்குறேன். உனக்கு தெரியாதா? ஏன் அதை நீ சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். நீ மட்டும் டக்குன்னு நான் சொன்னேன் என்னாலே விட்டல கொஞ்ச நாள் ஆள. என்ன ஏன்னா பயந்துடுறேனா? போடா. சரி அடிக்காத, நிப்பாட்டு போதும். அப்படி தாண்டா அடிப்பேன். என்னடா பண்ணுவேன்? என்ன டாவா? வர வர நீ டா மட்டும்தாண்டி சொல்கிற. அதனால என்ன? என் புருஷனை நான் எப்படி வேணா சொல்லுவேன். ஓ, அப்போ நான் என் பொண்டாட்டி என்ன வேணா பண்ணலாம்ல? அப்படின்னு தான் தெரியாங்க. அப்படியே ஜங்குக்கு வாயை திறந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதுவுமே பண்ணல. கையை லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு டேயாங்க அவங்க பக்கத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அவங்க 2 செக்ஸையும் அவ்வளோ இப்படி சாஃப்டாக பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்க அவங்கள பார்க்குற மாதிரி
ஃபேஸ் பண்ணுறாங்க. டேயாங்கும் ஜேகேவோட ஐஸை அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் அப்படியே அவங்க 2 பேரோட கண்ணும் அவங்க லிப்ஸுக்கு வருது. ஜேகே லைட்டாக அவங்களோட தம் ஃபிங்கரை வச்சு டேயாங்கோட லிப்ஸை ரப் பண்ணுறாங்க. டேயாங்கோட லிப்ஸ் அந்த ஃபீலில் அப்படியே ஓப்பன் ஆகுது. அந்த ஃபீல், அந்த மூமெண்ட், அவங்க சுற்றி இருக்க எதையுமே பார்க்கலாம். அவங்க 2 பேர் இப்போ ஒன்றா ஆக போகிறாங்க. ஒன்றா ஆயிட்டாங்க மனசால். அவங்க வந்து யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. எதுவுமே சொல்ல. அப்படியே டேயாங்கோட கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டு ஜேகே அப்படியே டேயாங்கோட லிப்ஸில் அவங்க லிப்ஸை வைக்கிறாங்க. அந்த இடத்துல 2 பேருமே அவ்வளோ ஃபேசினேட்டட், லவ், கேர், அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. சுற்றி யார் பார்த்தா எனக்கு என்னடா அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்க்கும் அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கில் கொடுத்ததை விட ஜேகே கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சைடு ஜேகேலாம் அவ்வளோதான், இந்த லிப்ஸை டேஸ்ட் பண்ணதே இல்லைடா, இத்தனை மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த லிப்ஸை சாப்பிட்ற அளவுக்கு கிஸ் பண்ணுறாங்க. டேயாங்கும் இவன் என்னமோ பண்ணுறா, என்னை விட மாட்டான்ற மாதிரி ஜேகேவை டைட்டாக பிடிச்சிட்டு கிஸ் பேக் பண்ணுறாங்க. அங்கிட்டு இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. பட் கப்பல்ஸ் பார்க்கனால எதுவும் பெருசாக கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஃபைனலாக கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணுறாங்க. டேயாங் வந்து கொஞ்சம் ஷார்ட்னால அவங்க கீழே நிமிர்ந்து தான் பார்ப்பாங்க. ஜேகே லைட்டாக குனிஞ்சு ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணுறாங்க. அந்த இடம் அவ்வளோ ரொமான்டிக்கான ஃபீல் அவங்களுக்கு கொடுக்குது. 2 பேரும் கண்ணை மூடிட்டு அவங்க ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணுறாங்க. ஹக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மெமரிஸான டே. ஐ லவ் யூ டேயாங், ஐ லவ் யூ ஜேகே. அப்படி அவ்வளோதான்டா அவங்க லைஃப். அப்படியே ஹாப்பியாக நியூ ஜேர்னியோட அங்கேருந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுடா. நம்ம ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. மை இடியட் பாய் ஃப்ரெண்ட். டாடா, பை பாய். திரும்பி ஒரு நியூ ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குறையா இருக்குன்னா சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் மனசில் ஏதாச்சும் ஸ்டோரி டைப் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கடா, கண்டிப்பாக அதை வந்து போடலாம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன்டா. கண்டிப்பாக அடுத்த ஸ்டோரியில் நல்லா பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்டா. தேங்க்ஸ் செல்லக்குட்டீஸ். பை பாய், லவ் யூ.